ஆண்டவனுக்கும் ஆண்டவனுக்கு அடுத்தபடியாக என்னுடைய எல்லா வெற்றிகளுக்கும் மண்ணிலிருந்து வாழ்த்திக் கொண்டிருக்கும் என்னுடைய அன்னைக்கும் விண்ணிலிருந்து மலர் தூவி கொண்டிருக்கும் என்னுடைய தந்தைக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு, நம்ம குழந்தைகளா இருக்கணும், அல்லது குழந்தைகளோட நாம இருக்கணும். அப்படி குழந்தைகள் ஒரு விஷயம் நடக்காது. நம்ம குழந்தைகளா இருக்கணும்னா யாரு என்ன பண்றது சொல்லுங்க? குழந்தைங்க நம்மளோட எதுவுமே தெரியாது. நடுவர் அவர்களே, இங்க இருக்கக்கூடிய பூச்சி வந்தது எதுவுமே தெரியாது இல்லையா? சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அதை சொல்றேன். அப்படி இந்த குழந்தைகளை மையப்படுத்தி எத்தனை அழகான ஒரு தலைப்பு. ஆனா எனக்கு ஒண்ணு புரியவே இல்லை நடுவர் அவர்களே. எதிரணிக்கு நான் உண்மையாவே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கிறேன். ஏன் அப்படின்னா, பாட்டுக்கு ஆட சொன்னா அவங்க பாட்டுக்கு ஆடுவாங்கன்னு ஒரு பழமொழி உண்டு, தெரியுமா நடுவர் அவர்களே? அந்த எதிரணிக்கு தான் பொருந்தும். பொய்ய கூட உண்மையா சொல்றாங்க. அதுவும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்புற மாதிரி சொல்றாங்க. பாத்தீங்களா? அந்த சாதனைக்காகவே நாங்க கை தட்டிடுறோம். ஆனா கைத்தட்டெல்லாம் தீர்ப்பாகாது. எதிரணிகளை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் அன்னைக்காக பேசுறவங்க, தந்தைக்காக பேசுறவங்களுக்கு எல்லாம் ஒரு பக்கமா பேசக்கூடாது. ஏன் அப்படின்னம்னா, எல்லாருமே அம்மானா இடுப்பு, அப்பானா தோல். கண்டிப்பா உண்மைதான். என்னை பொறுத்தவரை இடுப்பில் வைத்து இனிப்பால் கதை சொன்ன ஒரு சொல் கவிதை அம்மானா, தோல் சப்பாரத்தின் சுகமுணர்த்திய ஒரு சொல் காவியம் அப்பா. உண்மையில தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை. ஒத்துக்கிறோம், இல்லைன்னு நம்ம சொல்லவே மாட்டோம். ஏன்னா இந்த உலகத்திலேயே தனக்கென சமைக்காதவள் அன்னை என்றால் தனக்கென சம்பாதிக்காதவள் தந்தை. இந்த ரெண்டு பேரையுமே குறை சொல்லவே நாங்க வரல நடுவர்களே. தலைப்பு மட்டும்தான் பேச வந்திருக்கிறோம். பெரிதும் குழந்தை வளர்ப்பில் பெரிதும் பங்கு வகிப்பது. அப்ப பெரிதுக்கும் போது உண்மையை நாங்கள் உறக்க சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் உண்மையை சொல்ல வந்திருக்கிறோம். குழந்தை வளர்ப்பில் பெரிதும் பங்கு வகிப்பவர்கள் பெண்கள் தான் அப்படின்னு. ஏன்னா அன்பு, அக்கறை, கண்டிப்பு, கருணை அத்தனையும் ஒரு அப்பாவை விட அம்மாவால் மட்டும் தான் காட்ட முடியும். இங்க குடும்பத்தோடு கிளம்பி வந்திருக்கிற ஆணையும் பெண்ணையும் நான் உண்மையா கேட்கிறேன், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நீங்க கிளம்பி வர்றீங்க, ஒரு ஆண் எப்படி கிளம்பி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறீங்க? ஏன்னா மனசாட்சியே பலரும் இல்லை. இருக்கிறவங்க கேட்கறாங்க, அதை விட தொட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி குளிச்சமா